கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பென் ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. பென் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு, சரி உங்கள் பென்னோட ரேட் எவ்வளவு? ₹10 என் பென்னோட ரேட்டு. ₹10ங்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு? ₹3 லாபம், ₹7 வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு. சரி என்ன இவ்வளோ பிளாஸ்டிக், ஆல்ரெடி உள்ளே இருக்க பென்னே பிளாஸ்டிக்கு, இதுக்குள்ளே அடுத்து ஒரு பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் உள்ள ஒரு பிளாஸ்டிக், என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி தான் பேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே உங்கள் பென் கவர் அந்த பேக்கேஜிங் மட்டும் எவ்வளோ வருது? ₹2 வருது, ₹5 தான் பென்னு. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் பிளாஸ்டிக்கில் ஆல்ரெடி பிளாஸ்டிக் இது மேலே மேலே பிளாஸ்டிக் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக்கே ஏதோ ஒரு இடத்துல தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்கள் பெண்ணோட கார்பன் எமிஷன் எவ்வளோன்னு அவன் கால்குலேட் பண்ணுவான். குளோபல் மார்க்கெட்டுக்கு போகும்போது கார்பன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பெண்ணோட ப்ரைஸ் வந்து வாங்குறதும் அதிகமாகும். அப்போ வாங்குற பர்சன்ஸ் வந்து கம்மியாவாங்க. இப்போலாம் வந்து அந்த யூரோப் சைட்லாம் பயோடிகிரேடபிள் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, பேக்கேஜிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால உன் பேக்கேஜிங் செலவை கொஞ்சம் குறை. நீ வந்து ஒரு பேப்பர் வச்சு கூட சுற்றி பெண்ணுன்னு கூட எழுது. ஆனால் வந்து இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் லீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையில்லாத வேஸ்ட் இருக்குல்ல, தேவையில்லாமல் அது செலவு பண்ணுற இது இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டோம்னா தேவையே இல்லாமல் இந்த இதிலே எடுத்துக்கும் போது பாக்ஸ் வந்துட்டு இவ்வளோ ₹2 அளவுக்கு செலவு பண்ணி அந்த பெண்ணோட ரேட்டை வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதை வந்து தேவையில்லாத வேஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு பேர் லீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. தேங்க்யூ.